அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, சந்திர திசை அல்லது சந்திர புத்தி ஒருவருடைய ஜாதகத்தில் வரும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. பொதுவாக இந்த சந்திர தசையோ சந்திர புத்தியோ வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு நாள் நல்ல நம்பிக்கையோடு செயல்படுவோம். அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா மனசு கொஞ்சம் கனமாக இருக்கும். மனிதர்கள் எல்லாம் பக்கத்தில் இருப்பாங்க, கொஞ்சம் தனிமை உணர்வு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கலாம். முடிவெடுக்கிறதுல நிறைய சிக்கல்களையும் தயக்கங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா, அந்த சந்திர தசையானது உங்களுக்கு வேலை பார்க்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போது பொதுவாக அந்த சந்திரன் என்பவர் யாரை குறிப்பார் அப்படின்னா, மனம், உணர்ச்சி, தாய், குடும்பம், நினைவுகள் இதை எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவராக அவர் இருப்பார். அப்போது உங்களுக்கு சந்திரன் நல்ல நிலையில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனைகளோடு அந்த சந்திர தசை அல்லது சந்திர புத்தியானது நடக்க ஆரம்பிக்கும். சரி, இப்போ ஒருத்தருக்கு சந்திரன் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சந்திரன் நல்ல நிலைமையில் எப்படி இருக்கார் அப்படின்னா, உங்களுடைய லக்னத்திற்கு திரிகோணங்கள்லையோ கேந்திரத்திலையோ இருக்கார். அதாவது பாதகாதிபதி தொடர்பு, திதிசூன்ய தொடர்பு, 6, 8, 12 அதிபதிகளுடைய தொடர்பு, சேர்க்கை, பார்வை இதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய மனமானது எப்பொழுதும் சந்தோஷத்திலேயே இருக்கும். தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. ரொம்ப முக்கியமாக மற்றவங்களுடைய மனதினை புரிந்து கொள்பவராக நீங்கள் இருப்பீங்க. சந்திரன் ஒருவருக்கு கெட்டுவிட்டால் இவருடைய மனது மட்டும் நல்லா இல்லாமல் போகாது, மற்றவங்களையே இந்த ஜாதகரால் புரிந்து கொள்ளவே முடியாது. குடும்பத்தின் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். குடும்ப உறவுகள் வலுப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மக்கள் தொடர்பு நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், வாடிக்கையாளர் அதிகமாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டிங் சார்ந்த துறைகளில் இந்த ஜாதகர் இருக்கிறார் அப்படின்னா, அந்த துறை மார்க்கெட்டிங் நிறைய கஸ்டமர்ஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இவருக்கு இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டிங் துறையை தேர்ந்தெடுக்கிறவங்க தன்னுடைய சந்திரன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ளார போகிறது நல்லது. சரிங்களா? மற்றவங்களோட இவர் கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கலை சார்ந்த விஷயங்களில், எழுத்து சார்ந்த துறைகளில் இவருக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. அதே மாதிரி இவருக்கு நினைவாற்றல் அதிகமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுடைய ஆதரவு சந்திரன், அதாவது சந்திரன் என்பது இந்த ஜாதகரோட வயதில் மூத்த பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த பெண்களுடைய ஆதரவு இவருக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. தாயாரோட ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, தாயார், மாமியார், அக்கா இவங்களோட ஒரு நல்லுறவை இவர் பேணி காப்பார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நிறைய பயணங்கள் இருக்கும். சந்திரன் நல்லா இருந்தால் பயணங்கள் இருக்கும். மனதளவில் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். சேமிப்பு இருக்கும். தினம் அவருக்கு வரக்கூடிய அந்த பண வரத்து அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. தினமும் வரக்கூடிய அந்த பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமே சந்திரன் தான். சரிங்களா? டெய்லி கலெக்ஷன் வர்ற மாதிரி இருக்குதுன்னா சந்திரன் நல்லா இருந்தால் தான் அதெல்லாம் இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஜாதகருடைய உள்ளுணர்வு, அவர் நினைத்து செயல்படக்கூடிய அந்த காரியங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது எல்லாமே சந்திரன் இவருக்கு நல்ல நிலையில் இருக்குது அப்படிங்கிறப்போ சொல்லக்கூடிய பலன்களாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் 6, 8, 12 அதிபதிகளோட ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு, திதிசூன்யம், பாதக தொடர்பு, இந்த மாதிரி சந்திரன் கெட்டு போய் இருக்கிறாருன்னு வச்சுக்கலேன். அப்போ அந்த சந்திர தசை சந்திர புத்தி என்ன மாதிரியான செயல்களை செய்யும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது இது கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும். அதற்கான ரெமெடி என்ன அப்படிங்கிறதையும் நான் கீழே கொடுக்கின்றேன். சரியா? இப்போது மனோகாரகன் தானே சந்திரன். அப்போ இவரால் ஒரு முடிவை தெளிவாக எடுக்க முடியாது. இப்போ ஒரு முடிவு எடுப்பார், நாளைக்கு ஒரு முடிவு எடுப்பார். அதே மாதிரி முடிவை செயல்படுத்துறதுலையும் அவரால் முடியாது. தாயாரோட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். தேவையற்ற பயம் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் கெட்டிருந்து அதோட ராகுவோ கேதுவோ தொடர்பில் வர்றப்பையோ இல்லை அவர்களுடைய பார்வை வரும்பொழுதோ இடம் புரியாத பயத்துக்கு இவர் போய் ஆளாவார். சரிங்களா? பயம் நிறைய வந்துடும். அடுத்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கோபம் வந்துடும். உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பாங்க. அடுத்தவருடைய வார்த்தைகளை இந்த ஜாதகரால் பெருசாக தாங்கிக் கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். குடும்பத்தை சரியாக நிர்வாகம் செய்ய இவரால் முடியாது. எந்த ஒரு விஷயத்திலையும் நம்பிக்கை அப்படிங்கிறது சுத்தமாக போயிடும். சந்தேக குணம் மேலோங்கி இருக்கும் இவருக்கு. மற்றவங்களுடைய மனசை இந்த ஜாதகரால் புரிந்து கொள்ளவே முடியாது. சரிங்களா? எவ்வளோ தான் புரிய வைக்க முயற்சி செய்தாலும் இந்த ஜாதகருக்கு புரியாது. மற்றவர்களுடைய பேச்சால் ரொம்ப பாதிப்பு அடைவார். மன அழுத்தம் அதிகமாகும். தூக்கம் இருக்காது. சரிங்களா?
உணவு ஒத்துக்காமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர் அறியாமலேயே அழுகை வந்துவிடும். அப்படிப்பட்டது ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மையிலேயே இந்த ஜாதகர் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை இந்த சந்திர புத்தி கொடுத்துருங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சந்திரன் நன்றாக இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாருங்கிறதும் பார்த்துட்டோம். சந்திரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலும் என்ன விதமான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு இதில் நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போ இதற்கான பரிகாரம் என்ன? சந்திரன் கெட்டு போயிருக்கார், இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு என்ன பிடிக்குமோ ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள். பாட்டு கேட்குறது பிடிக்கும், இல்லை சிலருக்கு கோவிலுக்கு போகிறது பிடிக்கும், இல்லை சிலருக்கு தனிமையாக இருக்கிறது பிடிக்கும். மொட்டை மாடியில் போய் ஒரு 10 நிமிஷம் இரவு நேரங்களில் வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது பிடிக்கும். இப்படி ஏதோ ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் பிடிக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிங்க முதல்ல. அப்போ நீங்கள் செய்யுங்க. ஒரு 10 நிமிஷமாவது உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்வது சிறப்பு. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு இசையை கேட்கலாம். பௌர்ணமி காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம், அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. பொதுவாக ஒரு 3 அம்மனை பௌர்ணமி தினத்தன்று போய் தரிசனம் செய்து விட்டு வருவது சிறப்பு. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அம்மாவுக்கு இனிமையாக அன்றைக்கி ஒரு 10 நிமிஷமாக அதை அவங்ககிட்ட ஒரு டெய்லி தாயாரிடம் பேசுங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுங்க. தாயார் மட்டும் கிடையாதுங்க, அக்காட்ட பேசலாம், மாமியார்கிட்ட பேசலாம், ஏன் உங்கள் மனைவிகிட்ட கூட பேசலாம். சரியா? பொதுவாக பெண்களுக்கு என்ன வேணுமோ அதை அன்றைக்கி செய்கிறது நல்லதுங்க. நீர் சார்ந்த இடங்களுக்கு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்ததுன்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. சரிங்களா? பொதுவாக இது நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே நன்மை தீமைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பரிகாரமும் இதில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேங்க. என்ன பண்ணலாம், ஒரு சிம்பிளான ரெமெடிகள் தான் நான் இதில் கொடுத்துருக்குறேங்க. ஸோ இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கணுன்னா ஒவ்வொரு லக்னத்திற்கும் அது என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கணும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான். நல்லா இருந்தால் எப்படி, சந்திரன் கெட்டு போயிருந்தால் எப்படி, அதற்கான ரெமெடி என்ன அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு